சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகர்களின் கவுண்டமணியும் வடிவேலும் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகர்கள். கவுண்டமணி காலகட்டத்தை அடுத்து வடிவேல் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். கவுண்டமணி காலகட்டத்தில் காமெடி நடிகர்களே அதிகமாக சம்பளம் வாங்கினது கவுண்டமணியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000 என தனது சம்பளத்தை அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி வாங்கினார். அது பிறகு வடிவேல் அதே மாதிரி ஒரு நாளைக்கு பல லட்சம் சொல்லி சம்பளத்தை உயர்த்தினார். ஆனால் காமெடி நடிகர்களின் மனிதாபிமான நடிகர் என்றால் அது கவுண்டமணியை மட்டும்தான் சேரும், வடிவேல் சேராது. கவுண்டமணி அந்த காலகட்டத்தில் செந்தில் கூட சேர்ந்து பல நூற்றுக்கான படங்களும் நடித்தார். செந்தில் கவுண்டமணி காமெடி அந்த காலகட்டத்தில் இன்னும் கொண்டாடப்பட்டது, இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர்கள் 90களின் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தாலும் எந்த நடிகர்களுடன் அவர் சண்டை போட்டதே இல்லை, எந்த நடிகர்களுடன் அவர் தகராறில் ஈடுபட்டதில்லை. ஆனால் கவுண்டமணி அவர்கள் அவருடைய காமெடி கட்சியில் ரசிக்கும்படியாக உள்ளனர். ஆனால் வடிவேல் அவர்கள் நல்ல காமெடி நடிகர் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பாடியை வச்சு ஒரு சில நடிகர்கள் வைத்து காமெடி பண்ணியிருந்தார். செந்தில் அவர்கள் கவுண்டமணியோடு சேர்ந்து நடிக்கும்போது கவுண்டமணி செந்திலை ஒரு தனது சக நடிகராகவும் நல்ல மனிதராகவும் பார்த்தார். ஈகோ இல்லாமல் 2 பேர் காமெடி ரசிக்கப்பட்டது. ஆனால் வடிவேல் அவர்கள் தன்னுடன் நடித்த எந்த காமெடி நடிகரையும் அவர் மனிதாபிமானமாக நடிக்கவில்லை. வடிவேல் அவருக்கு பல லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய காமெடி காட்சியில் நடித்த நடிகர்களுக்கு எந்த உதவி சப்போர்ட்டும் இல்லை. இவர் பல லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய கூட நடிக்கிற காமெடி நடிகர்களுக்கு பல ஆயிரம் சம்பளம் மட்டும்தான் வாங்கி கொடுத்தார். அதுவும் எந்த உதவி செய்யவில்லை. வடிவேல் அவர்கள் அந்த தன்னால் தான் தமிழ் சினிமாவில் காமெடி வளர்ந்தது என ஒரு புகழ் பதிவில் சிக்கி கொண்டதால் அவரால் மேலே வளர முடியல. பல நடிகர்களுடன் இயக்குநர்களுடன் அவர் சண்டையிட்டதால் தன்னுடைய சினிமாவில் வாழ்க்கையாகினார். அதனால தான் இயக்குனர் சங்கர் அவர் படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது இம்சரசன் படம் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்த படத்தில் தயாரிப்பாளராக இயக்குனர் சங்கர் தயாரித்த மற்றொரு படத்தில் ஈகோ பிரச்சனையால் சங்கர் படத்தில் பாதியில் கைவிடப்பட்டது. அது பல பிரச்சனைக்கிடையே வடிவேலுடைய திரைப்பயணத்தில் தடைப்பட்டது. இதனால் மார்க்கெட்டில் வந்த வடிவேல் கொஞ்ச காலம் சினிமாவில் ஒதுங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னால் தான் சினிமா வளர்ந்தது என்ற ஒரு அகந்தையால் கவுண்டமணி அவர்கள் 90 காலகட்டத்தில் விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ் இப்படி பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து காமெடி காட்சிகளில் நடித்திருந்தார். கவுண்டமணி எந்த பெரிய நடிகருடன் அவர் சண்டை போட்டதே இல்லை. அதே மாதிரி சக நடிகர்களை அவர் எந்த இடத்துலையுமே தரைக்குறவும் நடந்தது இல்லை. சக நடிகர்களை மதித்து தான் நடத்தினார். ஆனால் வடிவேல் அவர்கள் அடுத்த காலகட்டத்தில் வரும்போது எந்த பெரிய நடிகருடன் நடித்தாலும் அவர்களுடைய தான் பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டு சக நடிகர்களை மதிக்காமல் திடீரென கால் செட் சொல்ல போதும் திடீரென ஷூட்டிங் ஸ்பாட் வராமல் ஏமாற்றுவதும் இப்படி வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் வடிவேலுடைய மார்க்கெட்டு உச்சத்தில் இருந்ததால் அந்த காலகட்டத்தில் பெரிய நடிகர்கள் அது பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் வடிவேல் அவர்கள் மதுரைக்காரர் விஜயகாந்தவுடன் அவரை போட்ட சண்டை கோலிவுட் சினிமா மட்டும் இல்லை, தமிழ் மக்களை ரசிக்கவில்லை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர். அவருடன் சண்டை போட்டதும் அவரை தரையுறவாக பேசுவதும் விஜயகாந்த் அவரை குடிகாரர் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தமிழ் மக்கள் என்றுமே ரசிக்கவில்லை. அதனால தான் அவர் வடிவேல் தனது மார்க்கெட்டை இழந்தார். அதே போல் தன்னை மிக மிக உயர்த்திவிட்ட வி. சேகர் அவருக்கும் பல காலகட்டத்தில் வி. சேகர் அவர்கள் வடிவேலுடன் உதவி கேட்டார். ஆனால் அவரை உதவி செய்ய மறுத்துவிட்டார். வி. சேகரால் தான் வடிவேலுடைய மார்க்கெட் உச்சத்தில் சென்றது. வரவு எட்டினா செலவு பார்த்தினா தொடர்ந்து இது போல படங்களின் வி. சேகர் வடிவேல் வச்சு எடுத்ததுனால தான் வடிவேலுடைய மார்க்கெட்டு உச்சத்தில் சென்றது. வி. சேகர் அவர்கள் ஒரு சொந்த படத்தில் தன் மகனை அறிமுகப்படுத்திய போது அதில் வடிவேலுடைய காமெடி இடம்பெற வேண்டும். அதனால் வடிவேலுடைய தேதி கேட்டார். ஆனால் வடிவேல் கடைசி வரை தேதி கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார். வி. சேகர் அவர்களுடைய முயற்சியால் தான் வடிவேல் உச்சத்தில் சென்றார். ஆனால் அப்படியேப்பட்ட வடிவேல் அவர்கள் வி. சேகர் உதவி செய்ய மறுத்துவிட்டார். வடிவேல் தெரிஞ்சதெல்லாம் கோடி மட்டும்தான், பணம் தான். அதனால தான் எந்த தன்னை ஏற்றிவிட்ட எந்த சக நடிகர்களும் அவர் மதித்ததில்லை. அதனால தான் மேலே சென்ற வேகத்தில் தற்போது
கீழே இறங்கி வந்து மார்க்கெட் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்.